वागर्तौ विव सम्पृक्तौ वागर्तौ प्रतिपद्धये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன்தானே இரண்டவனின் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தென் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் பேரறியாமை விளம்புகின்றேனே. சரி, இந்த சன்மார்க்கத்தினுடைய இங்கே ஒரு பெரிய, அதாவது இந்த தோள் தட்டி கொள்கிறார் என்று சொல்வோம் அல்லவா, அது மாதிரி தங்களுடைய பெருமையை அப்படி ஒரு அப்படியே தண்டோரப்பட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி திருமூலர் இந்த சன்மார்க்கர்களுடைய பெருமையை தண்டோரப்பட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, இது இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். நாம் முதலில் இதை காண்போம். அதாவது அவர்களுடைய பெருமை, இங்கே சன்மார்கள் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிறத சொல்கிறார். சன்மார்க்கத்தார்க்கு முகத்தோடு பீடமும், அவர்களுடைய முகமே, முகம்தான் அந்த சிவபீடம். அவர்கள் முகத்தில் சிவஜோதி ஜொலிக்க வேண்டும். சிவஜோதி ஜொலிக்கும். உண்மையான சன்மார்க்கிகளுக்கு முகத்தில் சிவஜோதி ஜொலி. சன்மார்க்கத்திற்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்திற்கு இடத்தொடு தெய்வமும். சிவன் அமரக்கூடிய இடம் எதுவென்றால் அவர்களுடைய இதய கமலம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், வள்ளுவர் சொல்றாருல, அதே தான் இங்கே. சன்மார்த்தருக்கு இடத்தோடு தெய்வமும், அவர்கள் இதய கமலம்தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம் என்றால் இதய கமலமாகிய தாமரை, அதில் ஏகினான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அந்த மலர்மிசை ஏகினான், இதய கமலமாகிய அந்த தாமரை மலர்மிசை ஏகினான் சிவபெருமான். அவருடைய மலர்மிசை ஏகினான் மானடி, மாண்புமிக்க அந்த திருவடிகளை, உயர்ந்த திருவடிகளை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வான். அவருடைய புகழ், அவருடைய பெயர் என்றும் அழியாது. நீடு வாழ்வார்னாக்கா 1000 காலத்துக்கு உடம்பு வச்சுட்டு இருக்க மாட்டேன்னு கிடையாது. அவருடைய புகழ், அவருடைய பெயர் நிலைத்து நிற்கும். அவர்கள் அமரராகி விடுவார்கள். பிறப்பு இறப்பு என்ற அந்த சக்கரத்திலிருந்து தப்பித்து விடுவார்கள். நிலமிசை நீடு வாழ்வார். அதுதான் இங்கே. சன்மார்க்கத்தார்க்கு முகத்தோடு பீடமும், சன்மார்க்கத்தார்க்கு இடத்தோடு தெய்வமும், சன்மார்க்கத்தார்க்கு வர்க்க தரிசனமும். அந்த சன்மார்க்கிகளில் கூட்டத்தை நீங்கள் தரிசனம் பண்ணால் சிவபெருமானை தரிசனம் பண்ணுமா. அதாவது ஜங்கமம், லிங்கம் ஜங்கமம்னுவாங்க இந்த வீரசைவத்தில். அந்த ஜங்கமம், அந்த சிவனடியார்கள் அவருடைய சன்மார்க்கிகளை தரிசனம் செய்தால் சிவனை தரிசனம் செய்து அவருடைய திருக்கோவிலை தரிசனம் செய்வதற்கு இணையாகும். இதுதான் எம்மார்க்கத்தார்க்கும். எல்லாத்திற்கும் நான் சொல்ல, நல்லா கேட்டுக்க. எம்மார்க்கத்தார்க்கும் எம்புவன் கேன்மினோ. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. சன்மார்க்கால் எப்படி தெரியுமா? அவருடைய முகம்தான் இப்போ சிவபெருமானே. அவர்களுடைய இதய கமலம் சிவபெருமான் இருக்கும் இடம். அவர்களுடைய வர்க்கம், அவர்களுடைய அந்த குழாம், அந்த திருவடியார் கூட்டம்தான் சிவபெருமானுடைய திருக்கோவில். அது தரிசனம் பண்ணால் போதும். இதாண்டா எங்களாட அப்படியே எம்புவேன் கேட்டுக்க அப்படிங்கிறார். அருமையான பாட்டு. அதாவது திருப்படி என்று சொல்லக்கூடிய பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், அந்த பார்க்கக்கூடிய காரியம், ஒன்றாவது. அதாவது எல்லாமே, அதாவது ஞாத்தா ஞேய் ஞா, அறிபவன், அறியப்படக்கூடிய பொருள், அந்த அறிவதாகிய அறிவு. இது ஒன்றாக இருப்பதுதான் திருப்படி ஞானம் என்று கூறுவார்கள். இதற்கு மற்றொரு 2 வார்த்தைகளை இங்கு திருமூலர் உபயோகிக்கிறார். அவை என்னவென்றால் சாதனம், சாத்தியம். சாதனம் என்றால் நாம் செய்யக்கூடிய முயற்சி. என்ன சாதனை பண்ணிட்ட, பெரிய சாதனை பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. என்ன சாதிச்சுட்ட அப்படிங்கிறோம். சாதனை ஏதாவது பண்ணினோம்னா ஏதாவது சாதிக்கணும் இல்லையா. அந்த சாதித்தலுக்கு பெயர் சாத்தியம். சாத்தியம் என்றால் குறிக்கோளை எட்டுவது. அப்புறம் சாதனை என்பது அந்த முயற்சி. ஸோ இந்த சாதனம் என்பது இங்கே ஞான சாதனம். இந்த ஞான சாதனம் செய்து எதை சாதிக்கிறோம்? ஞேயம், அந்த இறைவன் பரம்பொருளாகி, அந்த ஞேயமாகி, அறியக்கூடிய பொருளாகி அந்த இறைவனை அறிவது தான் சாத்தியம். அதுதான் இறுதியான குறிக்கோள். அதுதான் இந்த பாடல் கூறுகிறார். சன்மார்க்க சாதனம்தான் ஞானம். சன்மார்க்க சாதனம்தான் ஞானம், ஞேயமாம். சாதனம் ஞானம், சாத்தியம் ஞேயம். அதாவது அந்த அறியக்கூடிய பொருளை அறிவது சாத்தியம்.
அதற்குரிய சாதனம் சன்மார்க்கம். சன்மார்க்க சாதனம்தான் ஞானம் ஞேயமாம். சன்மார்க்க சாதனம்தான் ஞானம் ஞேயமாம். அறியக்கூடிய பொருளை அறிவது இந்த சன்மார்க்கத்தின் குறிக்கோள். இந்த சன்மார்க்கம் தங்களுக்கு அதை சாத்விக்கும் என்றால் அதை தங்களுக்கு அந்த பொருளை ஈட்டித்தரும், அந்த குறிக்கோளை ஈட்டித்தரும். எந்த குறிக்கோள்? அறியக்கூடிய பொருளாகிய சிவபெருமானை அறிந்து விடுவீர்கள். சரி, இதை விட்ட மற்றதெல்லாம் என்னடான்னா பின்மார்க்க சாதனம் பேதையாய் நிற்கும். இதை விட்ட மற்ற எல்லா சாதனங்களும் பேதையாய் நிற்கும். பெரிய பேதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது ஒன்றையுமே ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை இல்லாதவர்கள். என்ன? பின்மார்க்க சாதனம் பேதையதாய் நிற்கும். சரி, இந்த பின்மார்க்க துன்மார்க்கம் விட்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த பின்மார்க்கம் மற்ற மார்க்கங்களையும் துன்மார்க்கங்களையும் விட்டு சன்மார்க்கத்தை பற்றியவர்கள். அவர்கள் என்னடான்னா துரிசற்றார். அவர்கள் துரியத்தை உணர்ந்து, துரியம் என்றால் சிவபெருமான். நம்ம பார்த்தோம் அல்லவா? சிவம் சாந்தம் சதுர்த்தம் என்றால் துரியம். அந்த துன்மார்க்கத்தை அவரை துரிசற்றார். அந்த துரியத்தில் உள்ள பெருமானை உணர்ந்து குற்றமற்றவர்களாக உள்ளவர்கள் சன்மார்க்கிகள். துரிசு என்றால் குற்றம் என்ன? அந்த துரிசு அற்றவர்கள், அதாவது ஒரு குறைபாடு இல்லாதவர்கள், மலமற்றவர்கள், துரிசற்றார். மலம் அனைத்தும் 5 மலங்கள் அனைத்தையும் செற்றவர்கள். அவர்கள் எங்கிருப்பார்கள்? துரியத்தில் இருப்பார்கள். துரியத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் அவரே சாட்சாத் சிவபெருமான். சிவம் சாந்தம் சதுர்த்தம் மன்யந்தே. மாண்டூக்கிய உபநிஷத்து சொல்லுது நமக்கு. சிவம் சாந்தம் சதுர்த்தம் மன்யந்தே சக ஆத்மா சவிஜ்ஞேய. அந்த துரியத்தில் உள்ளவர் தான் சிவபெருமான். எனவே இந்த சன்மார்க்கத்தில் உள்ளவர்கள் இந்த பின்மார்க்க சாதனத்தை பின்பற்றி பேதையாய் நிற்பவர்களை விடவும், இந்த துன்மார்க்கத்தை பின்பற்றுகிற அந்த துன்மார்க்கிகளை விடவும் இந்த சன்மார்க்கிகள் மேலாக உயர்ந்தவர்கள். ஏன் உயர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் துரியத்திலிருந்து துரிசற்றவர்களாகி துரியத்தில் இருந்து தான் அவனாவார்கள். இதுதான் சன்மார்க்கம். இறைவனுடன் ஒன்றுவார். ஏதாவது அந்த அறிபவன் அறியக்கூடிய பொருள், அந்த அறிவு மூன்றும் ஒன்றாகி இறைவனுடன் ஒன்றியவர்கள் சன்மார்க்கிகள். ஞாத்ரு ஞானம் ஞேயம். ஞாத்ரு அறியும் ஆன்மா, ஞானம் சாதனம். அறியும் ஆன்மா, ஞானம் அறியும் சாதனம். அறிவு ஞேயம் அறியப்படும் பொருள். சாத்தியம் சிவம். சாத்தியம் என்றால் அந்த குறிக்கோள். இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு பொருளாக இறைவன் மட்டுமே நிற்பதுதான் இந்த திரிபுடி என்று சொல்லக்கூடியது. மற்ற நெறிகளும் சாதனங்களும் யாருக்கது? பேதையர்களுக்காம். பேதமை என்றது ஞானமல்லாதவர்களுக்கு எனும். அந்த ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா? இந்த சன்சார சர்ப்பத்து ஜந்துனம் அவிவேக்கினாம் என்று. அந்த அவிவேக்கிகள் அவர்கள் தான் பேதைகள், அவிவேக்கிகள். ஸோ அதைத்தான் நான் சொன்னேன் இல்லையா, ரமண மகர்ஷி சொன்னார், பேதபாவனாத் சோகம் வித்தியசோ. அதே தான் இங்கே, அதே தான் இந்த இறுதி வரியிலும் அவர் கூறுகிறார். தான் அவனாகும் சன்மார்க்கமே என்று 7வது பாடலில் கூறுகிறார். இறைவனை உணர்ந்தவர்கள் ஆவார்கள். சிவோகம் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் ஆவார்கள். சரி, ஞானம் ஒன்றே சன்மார்க்கத்தில் கொள்ளப்படும் சாதனமாகும். அந்த சாதனம் பின் நியாயமாகி சாத்தியத்தை அடைவிக்கும். இந்த துன்மார்க்கத்தை விட்டு துரிசற்றார் பிற மார்க்கங்களை கடந்து சன்மார்க்கத்தில் நிற்போர் துரியத்தை கடந்து, அதாவது துரியாதீதமாகி ஜீவன் சிவமாம் தன்மையாகி நிற்பர். அடுத்த பாட்டு ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. சுவாமி இவ்வளோலாம் என்னமோ பெரியதாக பேசுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய சேல்ஸ்மேன் பாரி, இதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டால் திருமூலருக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு. சன்மார்க்கம் எய்த வரும் அரும் சீடருக்குன்னு ஒரு வார்த்தை போடுறாரு. இங்கே எல்லாருமே சன்மார்க்கத்தை நாடி வரமாட்டாங்கப்பா. சீடர்கள் வந்தாலும் அதில் அரும் சீடர்கள், சன்மார்க்க எய்தவரும் அரும் சீடருக்கு பின் மார்க்கம் ஒன்றும் பெறல் இயல்பாம். அதாவது சன்மார்க்கத்தை பின்பற்றவருக்கு எல்லாரும் பின்பற்ற முடியாது. அது அந்த பகவத்கீதையில் கூட ஒரு ரமையான சுலோகம் வரும். என்னென்னா, மனுஷ்யானாம் சகசிரேசு யததி சித்தையே. மனுஷ்யானாம் சகசிரேசு
மனிதர்களில் கோடியில் ஒருவர்கள், 1000-ல் ஒருவர்கள், கோடியில் ஒருவர்கள் தான் இந்த இறை ஞானத்தை பற்றி அறிவதற்கு முயற்சி செய்பவர்கள். மனுஷ்யானாம் சகசிரேஷு யததி சித்தையே யதாத்தம் அபி சித்தானாம் கச்சின்மாம். இந்த அப்படி முயற்சி செய்பவர்களிலும் ஏதோ ஒரு கோடியில் ஒருவர் தான் அந்த குறிக்கோளை சென்று அடைவார்கள். அதைத்தான் இங்கே கூறுகிறார். அரும் சீடர் என்கிறார். அந்த கீதையில் 4 வரியில் சொன்னதை ஒரு வார்த்தையில் போட்டார். ஜன்மார்க்கம் எய்த வரும் அரும் சீடர்க்கு பின்மார்க்கம் ஒன்றும் பெறல் இயல்பாம். பின்மார்க்கம் ஒன்றும்னா என்ன? சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், இது அப்புறம் இந்த தாச மார்க்கம் என்ற இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அப்படியே வந்துடும். இந்த சன்மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆல்ரெடி இன்க்ளூடட். சொல்கிறாங்க இல்லையா, இன்னும் எங்கேயா போய் வாங்க போனீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் இதில் இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி இந்த சன்மார்க்க பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே இதெல்லாம் இன்க்ளூடட். இது ஒரு கோல்டன் பேக்கேஜ், இல்லை அப்புறம் பிளாட்டினம் பேக்கேஜ்னு சொல்லலாம். நீங்கள் சன்மார்க்கம் ஏதோ ஒரு மடும் சீடருக்கு பின்மார்க்கம் 3 பெறல் இயல்பாம். இதுதான் அவருக்கு கொடுக்குற கேரண்டி. என்றால் நன்மார்க்கம்தானே சிவனோடு நாடல். இந்த தான் சிவனோடு நாடல், சிவனோடு ஒன்றியிருத்தல், சிவனை நாடி செல்லக்கூடிய இந்த சன்மார்க்கம். எனவே தான் இதுதான் ஒரு நன்மார்க்கம், இதுதான் சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கத்தில் இருப்பவருக்கு பின்மார்க்கம் எல்லாம் பெறுவது இயல்பாம். இது ஒரு நன்மார்க்கம். ஏனென்றால் இது சிவனை நாடக்கூடிய மார்க்கம். இந்த நன்மார்க்கத்தில் என்ன கிடைக்கும் என்றால் சொன்மார்க்கம் என்று சொல்லி கை கொள்ளுமே. இந்த சொல் என்றால் மந்திரம். இந்த ஒரே மந்திரத்தை வச்சு நீங்கள் சிவனை அடைந்து விடுவீர்கள். மந்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கைவரும். குரு அருளால் எந்த பல மந்திரங்கள் அவர்களுக்கு கைவரும். சொன்மார்க்கம் என்றால் மந்திர மார்க்கம். அவர்களுக்கு இந்த உண்மையான மந்திர தீட்சைகள் கிடைக்கும். இதெல்லாம் இவர் சொல்கிற கேரண்டி. சன்மார்க்கம் ஏதோ வரும் அரும் சீடர்க்கு பின்மார்க்கம் 3 பெறல் இயல்பாம். நன்மார்க்கம் தானே அது ஒரு நன்மார்க்கம், அது ஒரு சொல்மார்க்கம் அங்களுக்கு என்று சுருதி கை கொள்ளுமே. வேதமே இதை பறைசாற்றுகிறது என்று கூறுகிறார். ஸோ அரும் சீடர் யார்? இப்போ சொன்னாலே அந்த பகவத்கீதை மந்திரம் இதுதான். அது அந்த ஸ்லோகம். மனுஷ்யானாம் சகசிரேஷு கக்ஷித் யததி சித்தையே யதாத்தமபி சித்தானாம் கச்சின்மாம் வேதி தத்வதः. மனுஷ்யானாம் சகசிரேஷு கச்சித் யததி சித்தையே யதாத்தமபி சித்தானாம் கச்சின்மாம் வேதி தத்வதः. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒருவர் மட்டுமே தன்னுடைய உண்மையான நிலையை உணர்வதற்கு முயற்சிக்கிறார். அப்படி முயற்சி செய்பவர்களிலும் கோடியில் ஒருவர் மட்டுமே அதை சென்று அடைகிறார், உண்மையாக இருந்து கொள்கிறார். அது சரி. நன்மார்க்கம்தானே சிவனோடு நாடல். நன்மார்க்கம் என்றால் இடையறாது சிவத்தை எண்ணுதல், சிவனோடு நாடல் என்றால் இடையறாது சிவத்தை எண்ணுதல், சிவனோடு நாடல். எனவே அது நன்மார்க்கம். சொன்மார்க்கம் அருமறை பயனாம் திருவைந்தெழுத்து உபதேசம், அதுதான் சொன்மார்க்கம். அந்த சொன்மார்க்கம் புரிந்தவர்களுக்கு வீடு வேறு பயக்கும், சிறிது சுருதி கை கொள்ளுமே. இதுதான் வேதத்தின் முடிவு. ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது, அதுதான் அந்த சொன்மார்க்கம். நாதன் நாமம் நமச்சிவாய, இது அனைத்தும் கிட்டும். சன்மார்க்கத்தின் இலக்கணம் என்ன? அவர்களுடைய எப்படி அறிந்து கொள்வதென்றால் அந்நிய பாசமும் ஆகும் கர்மமும், இதெல்லாம் அவர்களுடைய ஒரு அம்சங்கள். என்ன அம்சங்கள் என்றால் முன்னும் அவத்தையும் மூலப்பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதிபோதமும் தன்னொடும் கண்டவர் சன்மார்க்கத்தாரே. இத்தனை, அதாவது தன்னென்று அந்நியம்னாக்க தான் அற்றது, வேறானது அந்நியன் அப்படின்னு சொல்லலாம். தன்னென்று வேறானது அது என்னது? இந்த பாசங்கள் மலங்கள் அது தான் அல்ல. ஆன்மாவானது இந்த நம்மெல்லாம் இப்போ என்ன, அந்த ஆன்மாவானது இந்த மலங்களோடு அப்படியே தன்னை இணைத்து கொண்டு உள்ளதனால் இறைவனை நாம் காண முடியவில்லை. இந்த கிணத்துல மேலே பூரா பாசி கிடக்குது, கிணற்றின் அடி நமக்கு தெரியாது, அது ஆழம் தெரியாது. ஏன்னா பாசி மறைச்சிருச்சு. இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த கயிறு, பாசக்கயிறு, இந்த பாசக்கயிறு 3 கயிற்றுகளால் திரிக்கப்பட்டது. ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம். இது ஆன்மாவிற்கு ஆன்மாவல்லது, ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது. எனவே அந்நிய பாசமும். இதனால் விளைந்தது என்னடான்? இதனால் உனக்கு கர்ம வினைகள் விளைந்து கர்மத்தினால் கட்டுப்படுகிறாய். இந்த 3 மலங்களினால் கட்டுப்பட்டு உழன்று நீ இந்த உலகத்தில் செய்வதனால் நீ செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் உன்னை பின்னி பிணைத்து
மறுபடியும் பிறவி கடலில் ஆழ்த்துகின்றன. எனவே அந்நிய பாசமும் ஆகும் கர்மமும் சரி. இதனால இந்த கர்ம வினையில் போதுனா என்னாச்சுன்னா திருப்பி திருப்பி எனக்கு பிறவி வருது. முன்னும் அவத்தையும் மூலப்பகுதி, அவத்தைனாக்க இந்த பிறப்பு இறப்பு என்ற அவஸ்தைகளில் சுழல்தல், அதாவது துரியமும் துரியாத்தீத்தமும் செல்லாமல் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, அதாவது விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை என்ற 3 அவஸ்தைகளிலும், ஏன்னா 3 அவத்தைகளிலும் ஒரே அவஸ்தைப்படுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட அந்த அவஸ்தைங்கனால துன்பம்னாலே பிறவிதான், அதுதான் அவஸ்தை. இந்த அவத்தைகள் பிறப்பு இறப்பு, அதைத்தான் இங்கே அவத்தைங்கிறார். அந்த முன்னும் பின்னும் அவத்தம் இதெல்லாம் எதனால் வருதுன்னாக்க இந்த பாசத்தின் பிணைப்பினால் வருது. அதனால கர்மம் விளைகிறது. அந்த கர்மத்தினால் வினைகளினால் வினைப்பயனினால் பிறப்பு இறப்பு நிகழ்கின்றன. முன்னும் அவத்தையும் மூலப்பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதிபோதமும் தன்னடும் கண்டவர் சன்மார்க்கத்தார். இதெல்லாம் இந்த உண்மைகளெல்லாம் உணர்ந்து இந்த பின்னியன்னாக்க இந்த 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 பாசமானது, இந்த இந்த மாயாமலம், கண்மமலம், ஆணவமலம், இந்த கயிறெல்லாம் போட்டு பின்னி பனைஞ்சு அதனால வினைகள் ஏற்பட்டு அதனால பிறப்பு ஏற்பட்டு இதையெல்லாம் இதனால ஆகுது என்று உணர்ந்து பேதாதி பேதமும், பேதம் அபேதம், அதாவது வேதத்தையும் அதாவது 2 என்ற தன்மையை உணர்ந்து, அபேதம் என்ற 2அற்ற தன்மையும் உணர்ந்து தன்னோடும் இறைவனை கண்டவர் சன்மார்க்கத்தார். என்ன இத்தனையும் கடந்து கடைசி எதை கண்டவர்கள் என்றால் இந்த பேதமும் 2, நான் வேறு அவன் வேறு பேதம், அபேதம் நானும் அவனும் வேறல்ல சிவோகம், இதெல்லாம் தன்னோடும் கண்டவர் சன்மார்க்கத்தாரே. அந்நியபாசம், தன்னின்று வேறானது, தன்னை அடிமைப்படுத்திய ஆணவமலம் மயக்கிய பாசம் ஆகும் கர்மமும் அதனால் விளைந்த வினையும் வினை காரணமாக எய்தப்பெறும் முன்னும் அவத்தையும் பிறப்பு இறப்பு ஆகிய அவத்தை நிலைகளையும் இம்மூல காரணமான மாயாகாரியமும் இவற்றோடு பின்னி கிடக்கின்ற பேதாபேதங்களை உணர்ந்து தன்னையும் கண்டவர்களே சன்மார்க்கிகள். அப்பாடா. சரி, சித்தாந்தம் ஃபுல்லாக இந்த பாட்டு. சன்மார்க்கத்தார். அப்போ சன்மார்க்கிகள் சித்தாந்தத்தின் சிகரத்தை எட்டியவர்கள், அவ்வளோதான். இங்கே அடுத்தாப்புல சன்மார்க்கம் என்ன செய்விக்கும்? சரி, அவளுடைய அம்சம் சொல்லியாச்சு. அதனால என்ன பலன்? சன்மார்க்கம் என்ன செய்யும்னா பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டும். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த பசு பாசத்தன்மைகளை நீக்கி ஆன்மாவானது இறைவனை சாரும். அதாவது இந்த பசுவையும் பசுவாகிய உடலையும் சாராமல், பாசமாகிய பிணைப்பையும் சாராமல் ஆன்மாவானது எங்கு சாரும்? பதியுடன் சாரும். அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பதியுடன் சார்ந்தவுடன் அந்த ஆன்மா ஒரு கல் இருதயமாக இருந்தாலும் கசியாத நெஞ்சத்தை கசிய வைக்கும். யாரு எது செய்யும்? இந்த சன்மார்க்கம் செய்யும்னா இதுதான் இதனுடைய பலன். நீ எவ்வளோதான் கல்மனசுக்காரனாக இருந்தாலும், எவ்வளோதான் கல்மனசுக்காரியாக இருந்தாலும், இந்த சன்மார்க்கம் ஒன்று என்ன செய்யும்? கசிய வச்சிடும், மெழுகு போல் உருவிக்கும். ஏன்னா மெழுகு நீ தீக்கிட்ட கூட வர வேண்டாம், அந்த தீ பக்கத்தில் அனல் அடித்தாலே போதும். எனவே ஒரு குருவின் அனல் பட்டாலே நீங்கள் கசந்து விடுவீர்கள். இறைவனின் திருவுருள் என்ற அனல் பட்டால் கசியாத கல்மனதும் கசியும். கசிஞ்சிச்சுன்னா என்னடாகும்னா ஒசியாத உண்மை சொரூபம் உதயமாகும். என்ன உதயமாகும்? தன்னுடைய உண்மையான சொரூபம் உதயமாகும். குற்றமற்ற அந்த ஒசியாத உண்மை சொரூபம் உதயமாகும். அதானதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அசைவில்லாத அப்படியே அமர்ந்திருப்பார்கள். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தலர், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்னார்ல. அதெல்லாம் அசைவில்லாமல் ஆன சன்மார்க்கமே அது. இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இதை இவர் நம்ம சொல்கிறார், யார்? அப்பர் சாமி ரொம்ப அழகாக அந்த பாட்டில் சொல்கிறார். நாமார்க்கும் குடியல்வன் பாட்டு சொல்லலாம், அதில் 2வது பாட்டில் வரும். எப்படி கசியாத நெஞ்சம் கசிவித்துன்னு அதில் அது சொல்கிறார். அந்த பாடம் பார்ப்போம். ஸோ அந்த பசு பாசம் நீக்கி ஆன்மாவை பாசத்தினின்று வேறுபடுத்தி இறைவனுடன் சேர்க்கும், பதியுடன் சேர்க்கும், பதியுடன் ஒன்றிடச் செய்யும். அப்புறம் என்ன செய்யும்? ஒசியாத உண்மை சொருபை உதயத்து உற்று அசைவானது இல்லாமல் கசியாத நெஞ்சம் கசிவிக்கும். என்றும் நலியாத, ஒசியாத என்றால் என்றும் நலியாத உண்மை, எட்டர்னல் ட்ரூத், சொரூப அசைவானது அசைவில்லா அந்த தோற்றத்தில் நிலைநிறுத்தும். இதை நம்ம முதலே பார்த்தோம்.
அதாவது இந்த யோகம் என்கிற பார்க்கும்போது திருமலர் ஒரு பாட்டில் சொன்னார் இல்லைங்களா, அதாவது சொரியினும் தாக்கினும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு, அந்த தான் இங்கே இருக்கார். அப்படியே அசைவில்லா தோற்றத்தில் நிலை நிறுத்தம். இதை இவங்க பாருங்களேன், இவர் அப்பர் சாமி சொல்றார் பாருங்க, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நமச்சிவாயம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் நமச்சிவாயம், ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே அல்லாது துன்பம் இல்லை நமச்சிவாயம், தாமார்க்கும் குடியல்லால் சங்கரன் அச்சங்கவன் குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும், கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோமே நமச்சிவாயம். இந்த பாட்டை கவனிங்க. வாராண்ட கொங்கையர் சேர் மனையிற் சேரோம் நமச்சிவாயா, மாதேவா 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 என்று வாழ்த்தி நீராண்ட புரோதயம் ஆடப் பெற்றோம், நீராண்ட டெய்லி காலையில் எழுந்து குளிக்கக்கூடிய அந்த குளிச்சு இறைவனை வழிபடக்கூடிய தன்மையை யாம் பெற்றோம். அதாவது இதெல்லாம் சொல்றார். அதாவது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் ஏமாப்போம் பிணி எறியோம் நடலையில் இதெல்லாம் சொல்லிட்டு டைம் இல்லை பல நான் சொல்கிறேன் இன்னொரு. வாராண்ட கொங்கையர் சேர் மனையில் சேரோம் மாதேவா மாதேவா என்று வாழ்த்து நீராண்ட புரோதயம் ஆடப்பெற்றோம், காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீற்றில் குளித்து திருநீர் அணியும் கோலமே நிகழப்பெற்றோம். அப்புறம் காராண்ட மலை போல கண்ணீர் சோர, இதை கவனிங்க, வாராண்ட கொங்கையர் சேர் மனையிற் சேரோம் மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி நீராண்ட புரோதயம், புற உதயம் அதாவது உதய காலத்தில் அதிகாலையில் 4-5 மணிக்கு கழிஞ்சு குளிச்சுட்டு நீரணியும் திருநீரணியும் கோலமே நிகழப்பெற்றோம், காராண்ட மலை போல் அதை இறைவனன் அன்பு காட்டியதுனால் என் கண்ணில் இருந்து அந்த மலை போல கண்ணீர் வருது. எப்போ வருதுண்ணா, ஏன் ஆச்சுன்னா, ஏன் அப்படி வருதுண்ணா, கண்மனமே நன்மனமாய் கரைய பெற்றோம். திருமூலர் சொன்னார்ல, அதை தான் இங்கே சொல்றார் இவர். கண்மனமே நன்மனமாய் கரைய பெற்றோம், அதனால என்னாச்சு, காராண்ட மலை போல கண்ணீர் சோர கண்மனமே நன்மனமாய் கரைய பெற்றோம் நமச்சு. அதனால நான் யாருக்கும் பணிய மாட்டேன், யாருக்கு முக்கியமாக அந்த அரசருக்கு பணிய மாட்டேன். அவர் யாரு, பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும். பெரிய யானைகள் அப்படியே பெரிய பந்தா வர்றாங்க பாரு, பணி கேட்க கடவோமற்றோம் பற்றற்றோமே. அதனால நான் அவரோட ஆணையெல்லாம் எனக்கு பெரிய பந்தாவ ஆணையில் வர அந்த அரசர்களெல்லாம் அவர் ஆணை எனக்கு நான் பின்பற்ற மாட்டேங்கிறார். காராண்ட மலை போல கண்ணீர் சோர கண்மனமே நன்மனமாய் கரைய பெற்றோம், பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடவோம் பற்றற்றோமே, பணி கேட்க கடவோமே பற்றற்றோமே நமச்சிவாயா நமச்சிவாயம். கண்மனமே நன்மனமாய் கரைய பெற்றோம் தான் அதை தான் இங்கே சொன்னார். அதாவது என்ன சொன்னார், இந்த கசியாத நெஞ்சம் கசிவித்துனார் இல்லையா, அந்த சன்மார்க்கிகளுக்கு கசியாத நெஞ்சம் கசிவித்து, அதை அப்பர் சொல்றாரு. அடுத்தாப்புல அசைவானது இல்லாதான சன்மார்க்கமேங்கிறார்ல, அதுக்கு தான் நம்ம ஒரு பாட்டில் பார்த்தோம். இந்த நெறி வழியே சென்று நேர்மையில் ஒன்றி தரியிருந்தால் போல் தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துன்னன்றுணரா, அப்படியே அசையாமல் நிற்க குறியறிவாளருக்கு கூடல் மவன், அதான் சன்மார்க்கிகள் ஒசியாத உண்மை. அடுத்தாப்புல இதைத்தான் நம்ம இன்னொரு பாடலாம் எப்போவே பார்த்தோம். இதைத்தான் இந்த நமக்கு இந்த ரிபுகீதையிலும் சொல்கிறார். அந்த ஒசியாத அசைவானது இல்லாமல் என்னது, இதம் சர்வம் சித்தசேஷம் சுத்தத்வக மலீகிருதம் ஏவம் சர்வம் பரித்திஜ்ய விஸ்மிருத்வா சுத்த காஷ்டவத்தோர், கட்ட போல் அப்படியே அசையாமல் இருந்தார். அதே மாதிரி இரும்பு போல காஷ்டவல்லோஷ்டவத் சதானர். கடைசியில் இறுதியான பாடல், மார்க்கம் சன்மார்க்கிகள் கிட்ட வகுப்பது மார்க்கம் சன்மார்க்கமே அன்றி மற்றொன்றில்லை, மார்க்கம் சன்மார்க்கம் எனும் நெறி வைகாதோர் மார்க்கம் சன்மார்க்கம் அது சித்த யோகமே. இறைவனை அணுக சன்மார்க்கிகள் வகுப்பது சன்மார்க்க நெறியாகிய சிவயோகம். மார்க்கம் சன்மார்க்கிகள் கிட்ட வகுப்பது, இறைவனை அணுக இறைவன் கிட்டுவதற்காக சன்மார்க்கிகள் வகுப்பது சிவயோகமாகிய சன்மார்க்கம். இந்நெறி வைகாதோர், அப்படி அல்லாதோர் அவர்களுடைய மார்க்கம் வெறும் சித்த யோகமே, சிவயோகமாகாது.
சித்த யோகமே சிவயோகம். சித்த யோகிகள் யோக சித்திகளை மட்டும் நல்கிடப் பெற்று பரம்பொருள் அறிவு என்பதை அடையாமல் போவார்கள். மார்க்கம் சன்மார்க்கம் எனின் நெறி வைகாதோர், அவங்களோட நெறி என்னன்னா அது வெறும் சித்த யோகம்தான். மார்க்கம் சன்மார்க்கம் அது சித்த யோகமே. அது அவங்க சன்மார்க்கம் என்று சொன்னால் கூட அது சித்த யோகமே, சிவயோகம் ஆகாது. அதுதான் இந்த பாட்டில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. எனவே அந்த மார்க்கத்தை விட்டால் வேறொன்று மார்க்கம் இல்லை என்று கூறி இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம். தங்களிடம் கேள்விகள் இருந்தால் அல்லது கருத்துக்கள் இருந்தால் நாங்கள் இப்பொழுது கூறலாம். ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம். அருமையா இருந்ததுங்க சுவாமிஜி. அருமையான விளக்கம். சிவாய நம்ம சுவாமி. சரி, சுவாமி இந்த சித்தாந்த விளக்கமும் சித்தாந்த அடுத்த விளக்கமும் ரொம்ப வகுப்பு நன்றா இருந்தது சுவாமி. ரொம்ப அருமை சுவாமி. வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்குமுடி சென்னி வாழி அவனை வணங்குமுடி சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய். சிவாய திருச்சிற்றம்பலம்.